பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. சார், அண்ணாமலை நீண்ட நாள் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், தேர்தலுக்கு முன்பு கூட 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுகிறேன்னாரு. அவர் 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவது என்பது மே 4ஆம் தேதி எல்லோரும் நினச்சோம். கிட்டத்தட்ட இது அடுத்த மாதம் 4ஆம் தேதி நிற்குது. நாளைக்கு அவர் பேசப்போகிறார், புதிய கட்சி கொடுத்து அறிவிப்பார் அப்படின்லாம் யூகமான செய்தி தான். ஆனாலும் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்க தகவல் மாதிரி தெரியுது. இது நயினார் நாகேந்திரன் கூட இது வரைக்கும் இன்னும் ராஜினாமா தகவல்லாம் எனக்கு வரல அப்படின்றார். ஒருவேளை அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார் அப்படின்றத நம்ம தகவலின் அடிப்படையிலே பேசணும்னு சொன்னால் இதனால் எந்தெந்த கட்சிகளுக்கு பாதிப்பு வரும்? ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே விஜயினால் திமுக தோல்வி, அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது. இன்னும் பேசுனீங்கன்னா பலவீனம் ஆவீங்க அப்படின்ற எச்சரிக்கையே விஜய் வேற கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்க சூழலில் 2 பெரிய கட்சிகள் இன்றைக்கு இப்படி ஒரு விஜயினால் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலைன்னு ஒரு புது ஃபோர்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்? முதல்ல இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ தமிழக அரசியல் 2026க்கு அப்புறம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் களமே மாறி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வரும்போது மற்ற கட்சிகளுக்கும் என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தா அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதும் நம்ம சேர்ந்து தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அவர் நல்ல களமாடினார். பாரதிய ஜனதாவில் தலைவராக இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல் வரல. சப்போஸ் அவர் இன்கேஸ் நாளைக்கு இது நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாருன்னா நம்ம சொல்ல போகிறதெல்லாம் அப்ளிகபிள். ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு 1.5 வருஷத்தில் கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவர் பதவி பாரதிய ஜனதா யாருக்கும் கொடுத்ததில்லை. அது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அப்படி அவரை எலிவேட் பண்ணால் கூட மற்ற அரசியல் மாநில தலைவர்கள் இருந்ததை விட அண்ணாமலை அவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டார். அதாவது பாரதிய ஜனதா என்ன அனுகூலம் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்ததோ அந்த அனுகூலத்துக்கு நல்லபடியாகவே ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்டமே இருந்த அந்த பாரதிய ஜனதாங்கிற கட்சியினுடைய பிம்பத்தை ஒரு சாமானியன் அளவுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கும். அதை யாருமே மறுக்க முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை குறை சொல்லி பேசுகிறோங்கிறது இல்லை. அது அன்னைக்கு இருந்த சூழல். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு இவர் ஒரு தலைவரானதுக்கப்புறம் நான் ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க, வரட்டு காட்டுக்கு முரட்டு மம்டின்பாங்க. அந்த மாதிரி தமிழக அரசியலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்ரெசிவான ஒரு யங் சாப் பாரதிய ஜனதா மாதிரி கட்சிக்கு வேணுங்கிறனால தான் அவங்க அண்ணாமலையை கொண்டு அந்த கட்சியில் அவங்க தான் அடையாளம் பார்த்து கொண்டு அவங்களுக்கு உண்டான மீடியா வெளிச்சத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு உண்டான இன்ஸ்டிடியூஷனை பேக்கப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இத்தனை பேக்கப்பும் எல்லாத்துக்குமே 2014 அவங்க ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே இருந்துச்சு. ஆனால் எல்லா தலைவரும் மாநில தலைவர்கள் அண்ணாமலை உண்டு பண்ணின தாக்கத்தை ஏற்படுத்தினாரான்னா இல்லை. அப்போ அவர் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காரு, அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு சவால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் பாரதிய ஜனதா ஆள் நான் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவருக்கு பல வருஷம் ஆகிடும். அப்போ ஏன்னா ஒரு தொண்டராக இருந்து வர்றது வேற. அவர் இந்த கட்சி புதிதாக தொடங்கி இப்போ சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாடு பெயரை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு கட்சி பெயரை சூட்டுகிறார். அப்படின்னாலும் இருந்தாலும் அவர் ஒரு பாஜகவுடைய ஆளாகவே பார்க்கப்படும், பேசப்படும். அவங்க ஆசீர்வாதத்தால் தான் கட்சி தொடங்கப்பட்டார்ன்ற விமர்சனத்தையும் அவர் எதிர்கொண்டாகணும். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவருக்கு டைம் எடுக்குன்றீங்களா? ஆமாம், அதுக்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும் அவருக்கு. ஏன்னா சாதாரணமாக அந்த இமேஜ் போகாது. பாரதிய ஜனதாவுடைய ஒரு பெரிய பிம்பமாக எப்படி இப்போ நீங்க சொல்ற அந்த விஷயமே வச்சுக்கிட்டப்ப விஜய் கட்சி தொடங்கும் போதும் இப்படி தானே சொன்னாங்க, பாஜகவுடைய பி டீம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி இல்லை கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் சரி, புதிதாக வந்தாலும் சரி, இது பாஜகவோட பி டீம் அந்த முத்திரையை பதிச்சு தான் அரசியல் களத்தில் விமர்சனத்தை கொண்டு போவாங்க. அது நேரடியாகவே அண்ணாமலை அந்த பெயரோடைய அந்த முத்திரையோடய வரார் அப்படின்னா அதில் என்ன பெரிய தாக்கம் ஏற்பட்டுன்ற இல்லை. நீங்கள் பி டீம்ங்கிறது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. அவங்கள மக்கள்கிட்ட அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை. எனக்கு ஒரு கட்சி இந்த கட்சியினுடைய பி டீம் சி டீம்ங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இது இன்றைக்கி திமுகவை யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்கள சங்கின்றுவாங்க. அவங்கள பற்றி பேக்ரவுண்டு கூட தெரியாது. ஆனால் திமுகவை எதிர்த்து பேசிட்டிங்கன்னா நீங்கள் சங்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பில் மட்டுமே ஈஸியான ரூட்டில் போய் வெற்றியை பார்த்தனால யாரை பார்த்தாலும் பாரதிய ஜனதா பி டீம்னு முத்திரை குத்துட்டா அவங்கள மக்கள் வெறுத்துருவாங்கங்கிற ஒரு அவநம்பிக்கையில் அவங்க இருந்துட்டாங்க. அது அவநம்பிக்கைங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பிம்பம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக எதிர்ப்பு அப்படி நீங்க கேட்குறேன். அது இல்லை. அதனால் மற்ற கட்சிகள் மேலே வச்சது ஒரு பழி சொல்லாடல். பி டீம் எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவில் கட்சி தலைவராக இருந்தவர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா?
ஒரு தலைவர் வெளியே வர்றதுக்கும் புதுசாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிற இப்போ இதே வந்து அண்ணாமலை அவர்கள் 17 அரசியலுக்குள்ளார அவர் 2020 காலகட்டத்தில் தனியாகவே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நீங்கள் யாராவது வந்து பாரதிய ஜனதாவோட பி டீம் சொல்லிட முடியுமா? இல்லை யாரும் ஏற்றுப்பாங்களா? இல்லை, அந்த வெளிச்சம் கிடைச்சிருக்காதுல்ல. அதை தான் இப்போ அவருக்கு கிடைச்ச வெளிச்சம், இந்த புகழ் வெளிச்சம், மீடியா வெளிச்சம், இன்ஸ்டிடியூஷன் பேக்கப், இது எல்லாமே பாரதிய ஜனதா மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறனால அந்த கட்சியினுடைய மாநில தலைவருங்கிறனால கிடைச்சது. சரி, இது எல்லாத்துக்குமே கிடைச்சது. ஆனால் எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க? அண்ணாமலை பயன்படுத்தினார். பயன்படுத்தி அவருக்கு உண்டான ஒரு செயல்பாட்டை கட்சிகளுக்கு கொடுத்தார். தொண்டர் படைகளை பெரிய அளவுக்கு பண்ணினார். அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு செஞ்சதோ அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு திருப்பி செஞ்சிருக்கார். அதில் எந்த இடத்துலையுமே குறைபாடுகள் நம்ம பார்க்க முடியாது. பட் இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அமித்ஷாவினுடைய ஆசீர்வாதத்தோடு வராரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை நம்பி விஜயை வந்து எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே பலகீனப்பட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அண்ணாமலையை வந்து பாரதிய ஜனதாவே வந்து தனிப்பட்ட கட்சியை ஆரம்பித்து பிற்காலத்தில் அவர் வளர 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 அவங்களுடைய ஹோல்டில் எடுத்துக்கிட்டு இல்லை அவங்களோட ஒரு அலைன்மெண்ட் போட்டு கூட வருவாங்க. இது வந்து ஒரு பிரதானமாக பேசக்கூடிய பார்வை. இந்த பார்வை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சவாலாக இருக்கும். இல்லை, நான் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவில் வரல, நான் என்னுடைய தனிப்பட்டதில் தான் இருக்கேன். அப்படி இருந்தால் நான் பாரதிய ஜனதாவிலே தொடர்ந்து இருக்கலாமே, நான் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரிய அளவுக்கு அவர் வந்து உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ மற்ற கட்சிகள்லாம் போய் நீங்கள் பி டீம் சும்மா சொல்லிட்டுருக்காங்கன்ட்டு அவங்க போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அண்ணாமலை அவர்கள் அதனால் அதை கடந்து போக முடியாது. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்குறதாவே வச்சுக்கிட்டாக்க அண்ணாமலை அதிகமாக அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் யாருக்கு இருக்கும்? விஜய் கட்சிக்கு தான் இருக்கும். இங்கே திமுகவும் அதிமுகவுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஆளுகிற கட்சி அதுன்றதுனால அண்ணாமலையும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அக்ரெசிவான பாலிடிக்ஸை முன்னெடுப்பார். அப்போ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தானே இப்போ மீண்டும் திமுகவோ அதிமுகவோ அண்ணாமலையை வந்து பேசி பாஜக பி டீம் சொல்கிறதோ மதச்சார்பு உடைய கட்சி அப்படின்னு சொல்கிறோம், அந்த அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களை இவங்க தரப்புகிட்டேருந்து வராது. அதை விஜய் தரப்பு எடுக்குமா? நீங்கள் ஒரு பாஜகவுடைய பின்புலத்தில் இருந்து வருகிறார், மதச்சார்பு கொள்கை அப்படின்றத பேசக்கூடிய இடத்துக்கு விஜய் கட்சி வருமானு கேட்குறேன். இல்லை, இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துட்டார். இது அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ தேர்தலுக்கு அப்புறமுங்கும் போது அந்த வாக்காளர் பூரா இன்றைக்கி வந்து தாவேகா பக்கம் போயிருக்காங்க. அப்போ போன வாக்காளர்களை வந்து நீங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள்கிட்ட இருந்த ஹோல்டை கொடுத்துட்டீங்க. ஏன்னா இப்போ தாவேகாவினுடைய வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக எதிர்ப்பு வாக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்கு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா ஆதரவு வாக்கு கூட வந்து தாவேகாவுக்கு போயிருக்கு. அப்போ உங்கள்கிட்ட இருந்த ஹோல்டை விட்டுட்டீங்க. அப்போ திருப்பி வந்து அதை நீங்கள் கொண்டு வரணும்னா நாம் எந்த இடத்துல வந்து எப்படி மாற்று, அதுக்கு தான் நான் சொன்னேன் இவர் பெரிய அளவுக்கு பிராயச்சித்தப்பட வேண்டியது இருக்கும். அது வந்து பெரிய அளவு. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் வலுவிழந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பேஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி அரசியலில் தான் அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த எதிர்க்கட்சியினுடைய ஸ்பேஸை யார் ஆக்குப்பை பண்ண போகிறாங்கங்கிறதுல ஒரு லீட் எடுக்கலாம் அவர். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து 1996 4 சீட் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து வந்த தேர்தலில் இன்றைக்கி தான் அவங்களுக்கு கம்மியான சீட்டு 47, அதுலேயும் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 43 எம்எல்ஏக்கள். 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கம்மியான எம்எல்ஏக்கள். திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 23 சீட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் 59 சீட்டு. அவங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்மியான சீட்டு. அப்போ திமுகவும் அதிமுகவும் 15 வருஷம் 30 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. அதோட வந்து இவங்க 2 பேருமே வந்து பாரதிய ஜனதா கூட இருந்தாங்கங்கிற ஒரு குறைபாடுகளும் இருக்குது. இப்போ அண்ணாமலை வெளியே வரும்போது அந்த ஒரு பேக்கேஜ் அவருக்கும் வரும். அப்போ அதனால தான் சொன்னேன், முதல்ல வந்து அவர் இல்லை நான் பாரதிய ஜனதாவை விட்டு முழுதாக விடுபட்ட ஆளுங்கிறத நிர்ணயிக்கணும். ரெண்டாவது, இந்த 2 கட்சிக்கும் பலகீனமாக இருக்கும்போது எதிர்ப்பு அரசியல் செய்யறது மூலியமாக இனிமேல் வந்து தாவேகாவை வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்போனண்ட் வேணும்னா அண்ணாமலை வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ சாத்தியமாகும்னா பாரதிய ஜனதாவிலிருந்து இவர் வந்து முற்றிலும் முழுவதுமாக விடுபட்ட ஒரு தனி கட்சி, அவர் என்ன ஃபிலாசபியை வந்து நாளைக்கு மேலே வச்சாலும் அது இவருடைய தனிப்பட்ட கட்சி, தனிப்பட்ட கொள்கை, இவருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டான சவால்கள். தாவேக்காலிருந்து வாக்கு எடுக்கிறது, ஏன்னா இப்போ தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் உடனே சரி இந்த தடவை நாங்கள் மாற்றி போட்டோம், அடுத்த தடவை உடனே பண்ணலான்னா அது எப்போ நடக்கும்னா தாவேக்கா அவங்களா ஏதாவது பெரிய தப்பு பண்ணால் வேணால் நடக்கும். இல்லை அவங்க வந்து ஒரு டீசெண்டான ஆட்சியை வந்து ஒரு அடுத்த 5 வருஷம் ரொம்ப பெருசாக எக்ஸ்ட்ராடினரி சூப்பர்னு சொல்லாத அளவுக்கு ஒரு முடியலனா கூட ஒரு டீசெண்டான ஆட்சி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குப்பா பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டாங்கன்னா கூட அந்த வாக்கை வாங்குறது வந்து கஷ்டமாயிடும்.
அடுத்தது இந்த 3 பேர்த்துக்குமே வந்து அந்த பாரதிய ஜனதா தொடர்புங்கிற ஒரு டேக் இருக்குது. அதுவும் வந்து தாவேக்காவுக்கு வந்து அட்வான்டேஜாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வரப்போகிற காலங்களில் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை தன்னை எப்படி விடுபடுத்திக்கிறாரு முழுமையாக, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஏற்கனவே ஏன்னா இது வந்து ஈஸி விக்கெட்டாக தெரியுது அவங்களுக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் இல்லை, இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு இல்லை. அவங்க சும்மா ஜென்சி மீட்டிங்லாம் போட்டாங்க, அது பல இடத்துல நம்மளே பேசிட்டோம். அது ஜென்சி கூட்டங்கிறது நீங்கள் அன்றைக்கி அறிவாலயத்தில் நடந்த மீட்டிங்க்கும் திமுக கட்சி மீட்டிங் நடந்ததுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள்னு வரும்போது ஒரு யூத்தை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற லீடராக இருக்கார். ஏன்னா உதயநிதி அவர்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி பத்தாது. அவர் எப்படி டெவலப் பண்ணிக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கு தேதியில் வந்து அவரால் ஈர்க்க முடியல. ஏற்கனவே இளைஞரணிங்கிற பெரிய அளவுக்கு வச்சுருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவுக்கு களமானாங்க திமுக. இப்போ என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, திடீர்னு இன்றைக்கி தான் எந்திரிச்சு பார்த்தோன்னா ஐயோ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கா, இதனால தான் நம்ம தோற்று போயிட்டோமான்னு மொத்த தோல்வியினுடைய பழியும் தூக்கி இன்ஸ்டாகிராம் மேலே போடுறாங்க. அது வந்து அவங்க கட்டுற சப்பக்கட்டு. அது வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன, நீங்கள் எந்த மீடியாவை தொட்டிங்கனாலும் நம்ம காது வலிச்சு காது அந்து விழுகிற அளவுக்கு திமுக விளம்பரம் தான். வேறு எங்கேயாவது தாவேக்காவுடைய விளம்பரம் பார்த்தீங்க நீங்கள் எங்கேயாவது? இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எங்கேயாவது? அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க இருந்து கூட அவங்க இளைஞர்கள் படையனே வச்சுருக்காங்க சாத்தியம். அதனால தான் அவர் வந்து அந்த இளைஞர் மீட்டிங்கில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, முதல்ல நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு சொல்லுங்கன்றார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு ஓட்டு போடலையாப்பான்றார் இன்டைரக்டாக. அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல வந்து இளைஞர்களுடைய சக்தி இருக்குது. அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது நீங்கள் கருப்பு முடிகிற ஆளுங்களை பார்க்குறீங்க நீங்கள் சுற்றி? இளைஞர்கள்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி அதிமுக இருக்குது. அவங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கு என்னன்னு கேட்குற அளவுக்கு. இப்போ திமுக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தோத்தது வந்து சமூக ஊடகங்களால் இன்ஸ்டாகிராம்னு. இதை அதிமுக சொன்னால் 100க்கு 100 நியாயமான வாதம். ஏன்னா இதை பல தடவை நானே பதிவு பண்ணி வச்சுருக்கேன். கள அரசியலில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் அவங்க பெரிய ஜீரோவாக இருக்காங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போகிறாங்க. ஏற்கனவே தாவேக்காவில் ஒரு ஸ்பேஸ் வந்து தாவேக்காவினர் முழுக்க சேர்ந்த கட்சியாக அவங்க அமைச்சராக இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் குறைந்து தான் காணப்படுறாங்க. தாவேக்காவினராக இருந்தவர்களுக்கான பதவின்றது முழுமையாக கிடைக்கல. இப்போ இன்னும் மற்ற கட்சிகள்லேருந்தெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், ஏன்னா ஆளுங்கட்சின்றனால அது இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழலில் தாவேக்காவிலேயே இருந்தவர்கள், ரசிகர் மன்றத்தில் இருந்தே தாவேக்காவுக்கு வந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. இப்போ அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்குகிறார் அப்படின்னும் போது இந்த இளைஞர்கள் கூட்டம் யார் கட்சி தொடங்கினாலும் ஒரு கூட்டம் போய் ஃபில்லப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதில் இளைஞர்கள் கூட்டம் இன்னும் தயாராக இருக்கும். ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்றது தான் பெரிய பிரச்சனையாக திமுகவிலும் அதிமுகவிலும் பார்க்கப்பட்டது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது தாவேக்காவிலையும் இன்றைக்கி அந்த சூழல் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, வேறு கட்சியிலேருந்து போகிறவர்களால் அப்படின்னாக்க அண்ணாமலைக்கு அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தானே. தாவேக்காவிலேயே இருப்பவர்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு, வேறு இளைஞர்கள் திமுகவிலும் அதிமுகவிலும் இருப்பவர்கள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு. அப்படின்னும்போது அண்ணாமலைக்கு ஒரு யூத் ஃபேஸ் வந்து பெருசாக பலம் கொடுக்குமா? அது இல்லை, இது வந்து டேட்டா நம்ம பார்த்தோம்னா டேட்டா அப்படி சொல்லலை. இன்றைக்கி வந்து 16வது சட்டமன்றம், முந்தின சட்டமன்றத்தில் இளைஞர்கள் 25 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு உட்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6% தான் இருந்தாங்க. வெறும் 14 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. இதே நான் பெரிய அளவுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், இளைஞர்களே இல்லை. அப்போ இளைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு வந்து அரசியல் கட்சிகள் கொடுக்கணும், பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு உட்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து 47 பேர் இருக்காங்க தமிழக சட்டசபையில். அமைச்சரவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 35 அமைச்சர்களில் 12 அமைச்சர்கள் 40 வயசுக்கு உட்பட்டனவர்கள். முதல்ல மொத்த எம்எல்ஏக்களே 14 பேர் தான் சட்டசபைக்குள்ளார இருந்தாங்க. இன்றைக்கி அமைச்சரவையில் 12 பேர் இருக்காங்க. அடுத்தது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க இன்றைக்கி அந்த அமைச்சரவையில் 16 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களோட பயணித்தவங்களை வந்து இவங்க எங்கே வந்து கைவிட்டுட்டாங்க? அப்போ அவங்களோட பயணித்தவங்களுக்கு எம்எல்ஏக்களும் இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க அந்த இளைஞர் பெருங்கூட்டத்தை. அதே மாதிரி அமைச்சரவையிலையும் அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்றைக்கி 12 அமைச்சர்கள் இருக்காங்க. 34% வந்து இளைஞர்கள். இப்போது வர காலகட்டத்தில் நான் கேட்குறேன், ஏன்னா இப்போ திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளில் பெரும்பாலும் நகர்ந்து தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்க. இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலேருந்தே எடுத்துக்குவோமே, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தாவேக்காவினருக்கு ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவர்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்து விட முடியும் அப்படின்றதுல அங்கே ஒரு இல்லை. ஏன்னா பெரிய கூட்டணி இல்லை, அது ஒன்று. சரி, நான் உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு தன் சொந்த கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்
இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்க முடியாது. அது இல்லை, இது பிரச்சனைன்னு நான் பார்க்கல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் கூட்டணின்னு நீங்கள் வரும்போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சீட்டை கொடுக்க போகிறீங்க. அப்போ உடனே வந்து ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இங்கே வந்துட்டோம் உடனே உங்களுக்கு சமமாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி வராதான்னு கேட்குறேன். வராது. ஏன்னா உங்களுக்குன்னு கேட்குறவங்க இப்போ கூட்டணி போகிறீங்களும், இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் வந்து அறைவுகள் விடுத்தார், வாங்க கூட்டணியில் ஆட்சி பங்கு தரேன்னு. போனாங்களா யாராவது? ஏன் போகலை? போனால் அவர் ஜெயிப்பாராங்கிற சந்தேகம் எங்களுக்கு. இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தது திமுக ஜெயிக்குங்கிறனால எல்லோரும் இங்கே போய் ஒட்டினாங்க. அப்போ அவங்க கொடுத்த சீட்டை பூராமே வந்து எப்படியோ ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி யாருக்கிட்ட போய் கூட்டணி செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? அடுத்துன்னு தேர்தல்னு வந்தால் அண்ணாமலை கட்சி தொடங்கி நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கூட்டணிலேருந்து யாரும் அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை அதுக்கான வாய்ப்பே இருக்காதா? அதற்குண்டான வாய்ப்பை அண்ணாமலை அவர்கள் உருவாக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சவால்களை பூரா ஏன் நான் கேட்குறேன்னா, இன்னும் அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜினால கேட்குறேன். பாஜக அப்படின்ற இமேஜினால இப்போ திரும்ப யாருமே போக மாட்டாங்க. விசிகாவுக்கோ அல்லது ஐயுஎம்எல்லுக்கோ இவங்கெல்லாம் போய் சேர்றதுக்கு அண்ணாமலை அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ திமுக கூட்டணியில் இருந்தவங்க பூராமே வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற மையப்புள்ளியில் இருந்தவங்க. அப்போ இன்றைக்கி அண்ணாமலை வந்து திடீர்னு இன்றைக்கி பாரதிய ஜனதா ஒன்றுட்டு நான் வெளியே வந்துட்டேன், வாங்க எல்லாரும் ஒன்றா கூட்டணி சேரலான்னா போவாங்களாங்கிறதான். அதுதான் கேட்குறேன் நான். அது நடக்காது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், அவர் தான் வந்து முழுக்க பாரதிய ஜனதாவை விட்டு முழுமையாக விடுபட்ட ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்கே அவருக்கு வந்து இன்னும் ஒரு எலெக்ஷன் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணார்னா, ஹவு ஏர்லியஸ்ட் இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப், அவர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு தேர்தல்னு வரும்போது அவங்க வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டியை வச்சு போகிறது இல்லை. விஜய் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஃபெமிலியாரிட்டி இல்லையா? 33 வருஷம் சினிமாவில் நடித்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அடுத்த 2வது நிலைங்கிறது பல இடத்துக்கு தள்ளி தான் இருக்கிறாங்க. தெர் இஸ் நோ க்ளோஸ் செகண்டுங்கிற அளவுக்கு இருந்தார். எந்த கட்சியாவது கூட்டணி போனாங்களா? அப்போது கூட்டணி கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, யாரு கூட போய் சேர்ந்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என் கூட வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் நிரூபித்தாலே ஒழிய மற்ற கட்சிக்காரங்க வந்து அவங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. அதை இவர் நிரூபிச்சார்னா, ஏன்னா விஜய் அவர்கள் அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவரை யாருமே நம்பல. அதனால தான் நான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் போய் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இல்லைன்னா அவங்களுக்கு அப்போ விஜய் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி அந்த களம் இல்லை. அதனால தான் சொன்னேன், 2026க்கு அப்புறம் தேர்தல் களமே மொத்தமாக மாறிப்போச்சு. அப்போ இன்றைக்கி எல்லாரும் வந்து விஜயை நோக்கி படையெடுக்கிறதுக்கு பிரதான வாய்ப்பு. அப்போது இந்த தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சியை வந்து வசீகரப்படுத்தி இழுக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் கூட போனால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குதுங்கிறத இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முதல்ல அண்ணாமலை ஒரு நன்கு அறியப்பட்ட நபர், நல்ல அக்ரெசிவான பர்சன், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காகவே போய் சேர்ந்துருவாங்களா? ஏன்னா விஜய் அவர்களோட தேர்தலுக்கு முன்னாடி போய் சேரல. அவரும் வந்து பெரிய பிரபலமான முகம் தானே விஜய் அவர்கள், சாதாரண முகம் இல்லையே. அப்போ அந்த அளவுக்கு வந்து இது அரசியல் கட்சி கூட்டணிகளுக்கு போய் சேர்றீங்க பார்க்கக்கூடிய பார்வை வேறு. அதை அண்ணாமலை அவர்கள் நிரூபித்தார்னா, இல்லை நான் வந்து தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத மற்ற கட்சிகளை நம்ப வச்சாருன்னா போவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட விஜய் எடுத்த அந்த ஒரு ரூட்டில் தான் போவாரா? ஏன்னா விஜய் கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, பை எலெக்ஷனும் வந்தது, அதெல்லாம் போட்டியே இல்லை, நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலை வர தகவல் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல அவர் ஒரு இயக்கமாக தொடங்குறாரு. அந்த இயக்கத்துக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் வந்து அரசியல் பயிற்சிகள்லாம் வழங்குவார். அதற்கு பின்னாடி தான் அரசியல் கட்சி அப்படின்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே ஒரு அரசியல் கட்சியாக வடிவம் எடுக்காமல் அதற்கு பின் தாமதப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அண்ணாமலையும் போவாரா? ஆமாம், அவருடைய பார்வையும் தமிழக அரசியல் சார்ந்த பார்வை தான். மத்தியில் வந்து அவருக்கு பதவி கேட்டார், கொடுக்கலாங்கலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அது விருப்பம் இல்லைங்கிறது தான் தகவல் வருது. நான் வந்து தமிழகத்தில் அரசியல் பண்ணணும், இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் நம்ம வந்து ஒரு ப்ராமினென்ட் ஃபிகராக இருக்கணுங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக தான் நமக்கு தெரியுது. அதனால் அவர் ஆரம்பித்து வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு பை எலெக்ஷனில் நிற்கலாமான்னா கூட அவருக்கு வந்து தோல்வின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து என்னப்பா இவ்வளோ தூரம் வந்தார் பண்ணார். ஸோ அப்போ வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க யாருமே. அப்போ அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா,
அடுத்த ஆட்சி அடுத்த எம்எல்ஏ தேர்தலுக்குங்கும் போது இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத வந்து அவங்க ஃபைட் பண்ணுறது தயங்குவாங்க. மேபி பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது. அதனால் வந்து அவர் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து பிப்ரவரி 2024 தான் கட்சியே ஆரம்பிக்கிறார். அப்போ ஆரம்பித்தா உடனடியாக வந்து மே மாதத்துல எலெக்ஷன் வருது. அப்போ வந்து 3 மாதத்தில் எலெக்ஷன் வரதுக்கும் 3 வருஷத்தில் எலெக்ஷன் வரதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பை எலெக்ஷனில் கட்டாயம் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அண்ணாமலை அவர்கள். மேபி எம்பி எலெக்ஷனில் டெஃபினட்டாக அவர் கட்சி ஆரம்பித்தார்னா, இது எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ், கட்சி ஆரம்பித்தார்னா டெஃபினட்டாக வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவர் பண்ணுவார். அது தனித்து பண்ணுவாரா இல்லை வேறு என்ன மாதிரி அலையன்ஸ் டைனமிக்ஸ் வந்து மாறுது, அலைன்மெண்ட் எப்படி மாறப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் என்னோக்கு வர்ற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கட்சிங்கிறதெல்லாம் போக மாட்டார். எடுத்த உடனே கட்சி அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற தகவல் தான் சொல்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எது உண்மை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சார். நன்றி திருமலை.